கைவினைப் பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியினை அரசு அளித்துள்ளது. உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மத்திய அரசு சார்பில் சுயதொழில் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி கிராமப்புறத்தை சேர்ந்த கல்லூரி இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு சிறப்பு தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டது. 3 நாட்கள் நடத்தப்பட்ட இந்த முகாமில் டெரகோட்டா எனப்படும் காகித குழு பொம்மை தயாரிப்பு, சுடுமண் பொம்மை தயாரிப்பு குறித்து யுனெஸ்கோ விருதாளரும் டெரகோட்டா பொம்மை கலைஞருமான முனுசாமி பயிற்சி அளித்தார். பெருந்தலைவர் காமராஜர் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்துட்டு இறுதி ஆண்டு முடித்து செல்கின்ற மாணவர்களுக்கு வந்து இந்த சிறுகலைவன் சிற்ப பயிற்சி வந்து ஒரு கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் காகித குழு பொம்மை, பப்பட் ஷோ, இது மூலியமாக கிளே மாடலிங், மோல்டிங், இந்த மாதிரி நம்ம நாட்டினுடைய 49 விதமான கிராஃப்ட் இருக்குது. இவங்க இறுதி ஆண்டு முடிச்சுட்டு போய் அவங்க தத்தளிக்காமல் இருக்கிறதுக்காக இது ஒரு நல்ல ஒரு இந்த விழா ஏற்பாடு பண்ணி தந்திருக்காங்க அரசாங்கம் சார்பாக. இந்த அரசாங்கம் சார்பாக ஏற்படுத்தி தந்தனால இந்த மாணவர்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இதை நல்லா கற்றுக்கிட்டாங்க. அவங்க போனால் அவங்க சொந்த காலில் நின்று அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு மில்லுருவாங்க. இவங்க எல்லாம் படைப்பு கற்றாங்க. இவங்க மட்டும் ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் இருக்குது. அதை வந்து இன்னைக்கு வந்து ஒரு அந்த எண்ணத்தை வந்து தூண்டி விட்டுருக்கோம். இதுக்கப்புறம் அவங்க எது வேணாலும் செய்து அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு சொந்த காலம் நிற்கிறதுக்கான ஒரு இதாக இருக்கும். படித்த வேலையில் இளைஞர்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல உதவியாக இருக்கிறதுக்காக இந்த பாண்டிச்சேரி கிராஃப்ட் ஃபவுண்டேஷன் சார்பாக நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-13 விதமான பொம்மை செஞ்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷா, லக்கி கணேஷா, யானை, குதிரை, ஆடு, மாடு, ஒட்டகம், அந்த மாதிரி அவங்க வெரைட்டி ஒரு முகம் எப்படி செய்யறது, வீரனுடைய சிலை எப்படி செய்யறது, காமராஜருடைய சிலை செஞ்சிருக்கோம், 2 டைமென்ஷன் எப்படி செய்யறது, மோல்டிங் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 விதமான விஷயத்தை அவங்க வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். புதுச்சேரி கழுத்தீர்த்தால்குப்பம் கடற்கல்லூரியில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்று பயிற்சி பெற்றனர். பயிற்சி முடித்த மாணவர்கள் அரசு வேலையை மட்டும் நம்பி இருக்காமல் சுயதொழில் துவங்க இந்த பயிற்சி தங்களுக்கு ஊக்கமளிப்பதாக தெரிவித்தனர்.